கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும்பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நம்பி வந்து வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயிலும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறோம். முழு உலகத்துக்கும் தெய்வம் நீங்கள் தான். உங்கள் அன்புக்கு இணையானது யாரும் இல்லை, எவரும் இல்லை. நீங்கள் தான் முழு உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர். உங்கள் ரட்சிப்பில் நாங்கள் கழிவுற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி உன் பெயர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் ஒரு பெயர் மாற்றத்தை பார்க்க முடிகிறது.
ஆபிராம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மேன்மையுள்ள தகப்பன் என்று அதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிராம் என்கிற பெயரை ஆண்டவர் மாற்றி அவனை ஆபிரகாம் என்று இங்கே பெயரை தேவன் மாற்றி அவனுக்கு ஆபிரகாம் என்கிற பெயரை இடுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற அந்த அர்த்தம். இப்போ பாருங்களேன், மேன்மையுள்ள தகப்பன் என்ற அர்த்தமுடைய ஆபிராம் என்கிற பெயரை தேவன் மாற்றி ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம் கொள்ளுகிற பெயரை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவர் சில நேரம் மனுஷனுடைய பெயர்லேயே சில விஷயங்களை கர்த்தர் அர்த்தபூர்வமாக வச்சிருக்கிறார். ஒரு பெயர் என்றால் அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது மாத்திரமல்ல, அர்த்தத்தோடு நிறுத்தி விடலை, அந்த பெயரின் படியே தேவன் அந்த மனுஷனை நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்தில் 17:15 பார்த்தீங்கன்னா சாராளை குறித்தும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். சாராள் என்பதற்கு இளவரசி என்று அர்த்தம். பாருங்களேன், அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண்டவர் பேரை மாத்திர ஒரு இளவரசி போல இருப்பாள். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் பேசுகிற நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், 2 பேருக்கும் பிள்ளை பாக்கியம் இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இல்லாத நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு இளவரசியை போல மாற்றுவேன். ஒரு பிள்ளை இல்லாத ஒரு இளவரசி எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி சில காரியங்களை ஆண்டவர் செய்வார். இன்னும் நீங்கள் ஆதியாகமம் 32:28 படித்தீங்கன்னா, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ஆண்டவர் யாக்கோபு என்கிற பெயரை மாற்றிட்டு அவனை இஸ்ரவேல் என்கிற பெயரை ஆண்டவர் அவனுக்கு சூட்டுவதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன அர்த்தம்? நீ தேவனோடு போராடுகிறவன் என்பது அவனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, தேவனின் பிரபு என்கிற அர்த்தத்தை மையப்படுத்தி அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனோடு போராடுபவர் என்பதாகும் அப்படின்னு சொல்கிறார். தேவனோடு போராடுகிற மனுஷன். யாக்கோபு தேவன்கிட்ட போராடினார். எதுக்கு? சண்டை போடுறதுக்கு இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்காமல் உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு போராடி அவன் பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க. பைபிளில் அழகாக ஒரு வசனம் உண்டு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை தேவனிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தின்படியாக நம்ம போராடி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். சில காரியங்களெல்லாம் நீங்கள் எளிமையாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு கொஞ்சம் போராட்டம் தேவை. சண்டை அல்ல, போராட்டம் என்பதற்கு சண்டை அல்ல, பிடிவாதமாக ஒரு பெண்ணை குறித்து, கானானிய ஸ்திரியை குறித்து பைபிளில் போட்டிருக்கிறது. அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் ஆண்டவரே, என்னுடைய மகன் கொடிய ரோகப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறான், நீங்கள் சொஸ்தமாக்கும், என் பிள்ளைய சோமாக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்களுக்கு போடலாகாது அப்படின்னு சொல்லி அவளை புறக்கணித்து பேசுகிறது போல் பேசுகிறார். ஆனால் அந்த பெண்ணு என்ன சொன்னா தெரியுமா? அந்த நாய்கள் அந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கையையும் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்குறா, திரும்ப விடாமல் கேட்குறா. உடனே ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு பதில் கொடுத்து அவருடைய மகனை சொஸ்தமாக்குகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் போராடி ஜெபம் பண்ணி பாருங்கள். விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காருன்னா அந்த வாக்கு தத்தத்தை அடைவதற்கு கொஞ்சம் ஜெபத்தில்
காத்திருந்து பாருங்கள், சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு விலகிடாதீங்க. ஜெபத்தில் போராடுங்க. பவுல் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், ரோமரில் நீங்கள் படிச்சிங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஜெபத்தில் நான் போராடுகிறது போல் நீங்களும் என்னோடு கூட போராடுங்கிறாரு. ஜெபங்கிறது ஒரு போராட்டம். நீங்கள் போராடி தேவனிடத்தில் கேட்டு பாருங்கள், பெற்றுக்கொள்ளுவீங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய பெயரை மாற்றி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினாரே, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எது இல்லையோ அதுக்காக நீங்கள் தேவனிடத்தில் மன்றாடி பாருங்கள். உங்களையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்துவார். பிதாவே, உமக்கு நன்றி. தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைங்க அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறவும், மேற்கொள்ளவும், ஜெயிக்கவும் நீங்கள் அவங்களுக்கு கிருபை தாங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.